எடுத்து வைங்களடி. உங்களால பாத்துக்கிட்டே இருக்கீங்களடி. ஆளு கொண்டு எடுத்து வைங்களடி. நிக்கட்டும் விடுங்கத்த. உங்களால இனியும் நீங்க சொல்றத கேட்டேன்னா என்ன மாதிரி ஒரு கிறுக்கச்சி எவ்வளவு எங்க வார்த்தையை நீ நம்ப மாட்டியா? நாங்க பாத்துக்கிறோமா. நீ உன் புருஷனை பாத்துக்கிட்டு நல்லபடியா இரு. எங்களெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரியுது. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, உங்க இஷ்டத்துக்கே சொன்னாருமா. நம்மலாம் இருக்கும்போது அவங்கள பாத்துக்க மாட்டோமான்னு கேட்டாரு. பொழைச்சுக்குவேன். நீ அக்கறையா வீடு மாறிட்டா போதுமா? திரும்ப ஊருக்கு போய் முதல்ல இருந்து இங்கதான் சரியா வரும். உங்க கடையும் இங்கதான் இருக்கு. நீ வா. நாங்க 4 பேரும் ஊர்ல இருந்துக்கிறோம். இவ்ளோ நடந்தும் இன்னும் அவ கேக்குற. உன்னை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். பிரச்சனை பாரு. வாயே திறக்க கூடாது சொல்லிட்டேன். பேசாம இருக்கணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் தான் பொருளை எடுத்துட்டு போறதுக்காக வண்டியை வர சொன்னேன். இப்பவாவது ஆளுக்கு ஒரு வேலையை பாத்தீங்கன்னா அம்மா உயிரோட தானே இருக்கேன். இனிமே நான் சொன்னதை கேட்டா மட்டும் போதும். போங்க. ஆமா, உங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க மட்டும் இங்க இருந்து. அது நீயா தேடிக்கிட்டு போன வாழ்க்கை தானே. அப்புறம் என்ன, தனியா விட்டுட்டு போறோம். நீ போய் உன் பேக் எடுத்துட்டு வா போ. என்ன நிவினு, ஊருக்கு கிளம்பி ஆகணும்னு சொன்னாங்களாமே? ஆமா, ஒரு வீடு அடுத்த மாசம் காலி ஆகும்ன்றாங்க. இன்னொன்னு வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். 2 நாள் ஆகும்ன்றாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்காம இப்படி பண்ணி வச்சிட்டா. நினைக்கிறேன். ஏய், அதெல்லாம் இல்ல நிவினு. கூடாதுன்னு அந்த நடிப்பு நடிச்சிருக்கான். நினைக்கிறேன். ஏய், அதெல்லாம் இல்ல நிவினு. கான்ட்ராக்ட் முடிஞ்சது. சரி, உனக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரியும்? அது சொல்லு. அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் தயங்குற? எப்படி தெரியும் சொல்லு. மறுபடியும் குண்டை தூக்கி போடாதீங்கடா. வீட்டுல தாங்க மாட்டாங்க. முடியட்டும். காவேரி என்னோட சேர்த்து வைக்கிறதா சொன்னாரு. டேய், இது அப்ப பக்கமா குழப்பி விட்டு போயிருக்கான். ஆமாண்ணே, நீ சொன்னேல அப்பவே சொல்லியிருந்தா வாங்கின காசு பண்ண சொன்னாருன்னு. அப்புறம் யமுனா விஷயத்தப்போ அப்பச்சுக்கு பின்னாடி அது ஒரு ரீசனாவும் இருந்துச்சுன்னு. அப்போ கங்கா சொன்னதும் சரிதான். என்னடா இப்படியாடா காவேரியை கட்டி விட்டுருவானா? எப்படி இருக்கானுங்க பாரு. நான் வந்திருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஒரிஜினல் கேரக்டர் பத்தி நான் சொன்னாலுமே நீங்க தப்பாதான் எடுத்துக்கிறீங்க. காவேரிய எனக்கு பிடிக்காதுதான். எனக்கு பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அவளுக்காக எப்படி எல்லாம் உருகுனீங்க. அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏதோ நீங்க தான் சந்தர்ப்பத்தை சாதகடியா அவளோட ஒரிஜினல் முகத்தை நிறுத்து. அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. அண்ணே, விஜய்ண்ணே. காவேரி, நீ இரு நிவினு, நான் போய் வழிய விடுங்க.
நான் காவேரிட்ட பேசுறேன். விடுண்ணே, அண்ணே. பேச முடியாதுன்னு சொல்றேன்ல. வேணாண்ணே, அண்ணே. சொன்னா கேளு. பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆ? சொல்லிக்கிட்டே இரு. வேணாம், விஜய். அண்ணே, கையை எடுண்ணே. கையை எடு. விஜய், வேணாம் விஜய், சொன்னா கேளுங்க. பாருங்க, நான் காவேரியோட புருஷன். ஏன் பொண்டாட்டிக்கிட்ட அவ மேல இப்படி உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நவுரு. விஜய், ஏய், உனக்குடா. ஏய், உனக்கு புரியலையா? இது என் மாமியார் வீடு. உன்னை உள்ள விடலாம் முடியாதுடா. என்னடா இப்ப என்ன நிலவ மாதிரி வேஷம் போட்டு அண்ணே, இப்ப அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி பொண்டாட்டின்னு வந்து நிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியாதா? கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் பிரச்சனை பண்ணாம நீ அமைதியா போயிடணும். வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருவோமான்னு யோசிச்சு இப்ப பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு கிட்ட பேசணும். பிரச்சனை பண்ணாம வழிய விடு. ஆ? விஜய், என்ன வேணாம். பண்ணுவ? வேணாம், அண்ணே. ஏய், மோதி பார்த்துடலாமா? நீ எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்க? எதுக்கு பேசிட்டு இருக்க? அமைதியா இரு. ஏய் இல்லடி